சத்தியத்திற்குள் அன்பானவர்களே, புதுச்சேரி சத்திய மார்க்க ஆலயத்தில் வாரந்தோறும் ஒவ்வொரு வாரத்தின் முதலாம் நாளிலும் சத்திய மார்க்க ஆராதனை முறைமை நிறைவேற்றப்படுகிறது. சத்திய மார்க்க ஆராதனை முறைமையில் நிறைவேற்றப்படுகிற 3 சத்தியங்கள் மிக முக்கியமானது. 1, சுத்திகரிப்பின் செய்தி. 2, ஆராய்ச்சியின் செய்தி. 3, சத்திய தேவ செய்தி. இந்த 3 செய்திகளையும் யூடியூப் வழியாக உங்களுக்கு வழங்க ஆவியானவரால் வழிநடத்தப்படுகிறோம். இன்றைக்கும் நீங்கள் கேட்கிற இந்த சத்திய செய்தியினை கவனமாக கேளுங்கள். கருத்தாக சத்தியத்தின் ஆழங்களை கண்டுபிடியுங்கள். கேட்கிற சத்தியத்தின் அடிப்படையிலே உணர்ந்து அதை உங்களுடைய தனிப்பட்ட குடும்ப பொது ஊழிய வாழ்க்கையிலே கைகொண்டு வாழ்வதற்கு சத்திய தேவனுக்குள் வார்த்தைக்குள் பிரயாசப்படுங்கள். சத்திய தேவன் தாமே உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. இந்த சத்திய செய்தியை கேட்பதோடு மாத்திரமல்ல, ஒவ்வொரு செய்திக்கும் உங்களுடைய லைக் எங்களுக்கு ரொம்ப முக்கியமா இருக்கிறது. அதுபோல உங்களுடைய கமெண்ட்ஸ் எங்களுக்கு தேவையாக இருக்கிறது. மேலும் இந்த சேனல் உங்களுடைய பயனுக்காக ஆரம்பிக்கப்பட்டிருக்கிறபடியால் சத்திய மார்க்க ஆலயம் புதுச்சேரி என்கிற இந்த சேனலுக்கு உங்களுடைய ஆதரவை தாருங்கள். சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். சத்திய தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. ஆமேன். சத்திய தேவனுடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. புதிய வருட ஆராதனை என்பது கிறிஸ்தவ உலகத்துல ரொம்ப ஒரு சிறப்பு கொண்டாட்டமாகவே இருக்கும். சத்திய மார்க்கத்தை சேர்ந்த நம்மை பொறுத்தவரையிலே கிறிஸ்தவர்களைப் போல ஒரு கொண்டாட்டத்தை எல்லாம் நாம் செய்வதில்லை. புது வருடம் என்பத உலக மக்கள் ஒரு பெரிய கொண்டாட்டமா பாக்குறாங்க. புது வருஷம் வந்துருச்சுனாவே உலக மக்கள் எல்லாருக்கும் என்னவா இருக்குது? கொண்டாட்டம். புது வருஷத்தை கொண்டாடணும்னு யாருங்க சொல்லி கொடுத்தது? புது வருஷத்தை கொண்டாடியே ஆகணுமா? புது வருஷம் என்பது கொண்டாட்டத்தின் நாள் தானா? எங்க பார்த்தாலும் கூட்டம். ஜனவரி 1னா 30, 31 எல்லாரும் கிளம்பி எங்கெங்கயோ என்ன பண்ணிடுறாங்க, கூடி வந்துடுறாங்க. அந்த நாளை விசேஷமா கொண்டாடுறாங்க, சந்தோஷமா கொண்டாடுறாங்க. யார் சொல்லி கொடுத்தா? எதுக்காக இதெல்லாம் நடக்குது? எகிப்துல இஸ்ரவேலர் பண்ணினதுதான் ஞாபகம் வருது. அவர்கள் உட்கார்ந்து விளையாடி அதுதான் ஞாபகம் வருது. தேவ ஜனங்களையே பிசாசு அப்படி பழைய ஏற்பாடுல என்ன பண்ணி இருக்கிறான்? செய்திருக்கிறான். இதேதான் இன்னைக்கு உலக ஜனங்க என்ன பண்ணிட்டு இருக்கிறாங்க? சத்திய மார்க்கத்தாராகிய நமக்கு புது வருட கொண்டாட்டம் என்பது இல்லை. முதல்ல நல்லா புரிஞ்சுக்கங்க. ஆரம்ப காலங்கள்ல சபையை ஆரம்பிச்ச ஒரு சில வருடங்கள் இப்படியெல்லாம் கொண்டாட்டம்னு ஒண்ணு இல்லைன்னாலும் தேவ சமூகத்துக்கு வருவதற்கு நைட் சர்வீஸ் ஆரம்பத்துல வச்சோம். பிறகு நாம சத்தியத்துல வளர 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 அதுல நல்ல ஒரு மாற்றங்களை கொண்டு வருவதற்கு நம்முடைய கண்களை தெய்வம் திறந்தார். கிறிஸ்தவ பாரம்பரியத்தை நாம தொடரக்கூடாதுங்கிற ஒரு உணர்வை கொடுத்தார்.
சத்தியத்துல நல்ல வெளிச்சத்தை கொடுத்தார். அதனாலதான் ஒரு சில வருடங்களா இப்ப சமீபத்துல நம்ம இரவு ஆராதனை என்ன பண்ணல, செய்யல. கிறிஸ்துமஸ் சமயங்கள்ல கூட பாத்தீங்கன்னா பல வருடமா கிறிஸ்துமஸ் நாள்ல நம்ம என்ன வைக்கிறது இல்ல, கூடி சர்வீஸோ இல்ல வேற எந்த ஒரு காரியத்தையும் ஆரம்பத்துல 1-2 வருடம் அதையும் தேவ மகிமைக்காக நம்ம செஞ்சோமே ஒழிய அதனால பாரம்பரியமா நாம என்ன பண்ணக்கூடாது, செய்யக்கூடாது, அனுசரிக்க கூடாதுன்னு அதை அப்படியே தவிர்த்தோம். அந்த மாதிரிதான் இரவு ஆராதனையும் தவிர்த்து இருக்கிறோம். எந்த அளவுக்கு நம்ம மாற்றங்களை சத்தியத்தின் அடிப்படையில கொண்டு வர வேண்டுமோ அதை கொண்டு வருவதற்கு முயற்சிகளை எடுக்கிறோம். பாதையில முன்னேறும் போது வெளிச்சம் கிடைக்க கிடைக்க சரிபடுத்துகிறோம் நம்மள. அந்த மாதிரிதான் புதிய வருட ஆராதனை என்பதும் கூட கிறிஸ்தவர்களை போல நாம செய்யாம சத்திய மார்க்கத்தாரா சத்திய விழிப்புணர்வோட நிறைவேற்ற நம்ம இந்த நாளை தேவ சமூகத்துல காத்திருக்கிற ஒரு சிறப்பு நாளாதான் நம்ம என்ன பண்ணிக்கிட்டோம், எடுத்துக்கிட்டோமே ஒழிய புது வருட கொண்டாட்டமா நம்ம என்ன பண்ணல, எடுத்துக்கொள்ள. புது வருஷம் அப்படின்னு சொல்றோம். 2024 என்ன வருஷம் சொல்றோம், புது வருஷம். இது யாருக்கு இந்த வருஷம் புது வருஷம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, இது ஆங்கில புத்தாண்டு. என்ன புத்தாண்டு? தமிழ் புத்தாண்டு இருக்கு, மலையாள புத்தாண்டு இருக்கு, கன்னட, தெலுங்கு, இப்படி பல மொழிகள்ல என்ன இருக்குது, புத்தாண்டு இருக்குது. எல்லாமே ஒண்ணு மாதிரி ஆரம்பிக்கிறது இல்ல, வெவ்வேறு டைம்ல ஆரம்பிக்குது. காலங்கள் ஒன்றுதான், காலங்கள் ஒன்றுதான். ஆனால் அதை பல்வேறு விதமாக தங்களுக்காக, தங்களுடைய இனத்துக்காக, தங்களுடைய மொழிக்காக வருட கணக்க அவங்க பகுத்து பிரிச்சிருக்கிறாங்க அவங்க விருப்பப்படி. இப்ப நம்ம 2024 ஜனவரி 1 கொண்டாடுறோம் அப்படின்னா என்ன புத்தாண்ட கொண்டாடுறோம்? தெய்வம் நியமித்து இயக்கி கொண்டிருக்கிற அந்த காலத்தை கொண்டாடல. அப்படி கொண்டாட சொல்லி பைபிள்ல எழுதவோ இல்ல. வெவ்வேறு காலங்கள் இருக்குது. ஆனா என்னமோ இன்னைக்கு உலகமே எந்த கேலண்டரை முன்வைத்து செயல்படுகிறது? ஆங்கில நாட்காட்டிய. அதனால இந்த ஜனவரி அப்படிங்கறத எல்லாரும் ஒரு விமர்சையா வச்சிருக்கிறாங்க. ஆனா அந்த விமர்சைக்குள்ள, கொண்டாட்டத்துக்குள்ள நம்ம என்ன செய்ய வேண்டிய அவசியம் இல்ல, போக வேண்டிய அவசியம் இல்லை. இப்படி இந்த பேரை வச்சு, புது வருஷங்கிற பேரை வச்சு சத்திய வசனத்துல கொஞ்சம் என்ன செய்யலாம், செலவழிச்சு தேவனை மையப்படுத்தலாம் அப்படின்னு தான் உங்களை எல்லாம் என்ன பண்ணுச்சு, வரவழைத்து கூட்டி சேர்க்க கர்த்தர் கிருபை செய்தான். அதனாலதான் நம்ம இன்னைக்கு ஆராதனை முறைமைய வழக்கம் போல 3 பகுதியா 7 சத்தியமா அனுசரிக்காம 3 பகுதியில் இருந்தும் ஒவ்வொரு முக்கியமான சத்தியத்தை எடுத்து நாம் என்ன செய்து கொண்டு வருகிறோம், அனுசரித்து கொண்டு நிறைவேற்றி கொண்டு வருகிறோம். அதனால நமக்கு புத்தாண்டு என்பது இல்லவே இல்லை. அது நீங்க முடிவு பண்ணிக்க. அடுத்தபடியாக 3வது பகுதியாக இருக்கக்கூடிய மகா பரிசுத்த ஸ்தலத்தின் பகுதிக்குள்ளாக சத்திய தேவ செய்தியை நாம கேட்க இருக்கிறோம். உடன்படிக்கை பெட்டி, தேவனுடைய வார்த்தை வைக்கப்பட்டிருந்தது. சத்திய தேவ செய்திய உடன்படிக்கை பெட்டியாக இருக்கக்கூடிய நம்முடைய இருதயங்களிலே தேவன் எழுதி வைக்க இருக்கிறார். நம்முடைய இருதயங்களிலே தெய்வம் எழுதுகிற சத்தியம் புதிய உடன்படிக்கையின் சத்தியமாக இருக்கிறது. புதிய உடன்படிக்கையின் சத்தியம் 2024 ஜனவரி 1 மட்டும் இல்லைங்க, நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலையும் சரி,
நம்முடைய குடும்ப வாழ்க்கையிலையும் சரி, எப்போதெல்லாம் சபையாக நாம் கூடி வருகிறோமோ அப்போதெல்லாம் சரி, தெய்வம் நமக்குள்ளே எழுதுகிறார். இந்த அனுபவம் தான் உங்களையும் என்னையும் தேவனுக்கு சொந்த ஜனமாக ஆசீர்வதிக்கிறது. அவரை நம்முடைய சொந்த தெய்வமாக வெளிப்படுத்துகிறது. இப்படி ஒரு அனுசரிப்பு மட்டும் நம்ம வாழ்க்கையில நிறைவேறல அப்படின்னா நாம தேவ ஜனமா என்பது ஒரு கேள்விக்குறிதான். டெய்லி தேவ சமூகத்துல தனிப்பட்ட வாழ்க்கைய என்ன பண்ணணும்? தரித்து அவருடைய வார்த்தைய நமக்குள்ள எழுத அர்ப்பணிக்கணும். டெய்லி தனிப்பட்ட வாழ்க்கையில எல்லாம் நோட் பண்ணிக்கங்க. அதே மாதிரி தினம் குடும்ப வாழ்க்கையில குடும்பமா தரித்து இருந்து தேவனுடைய வார்த்தையில குடும்பத்துல எல்லாரும் மனதுல என்ன பண்ணணும்? தேவனுடைய வார்த்தைய எழுதணும். இது டெய்லி 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 நிறைவேற வேண்டிய, அனுசரிக்க வேண்டிய மிக முக்கியமான சத்தியம். அதே மாதிரி மூன்றாவது சபை ஒழுங்கு. என்ன ஒழுங்கு? எவ்வளவு இருக்கா இல்லையா? சபை கூடி வருதலை சிலர் விட்டு விடுகிறது போல நாமும் அந்த வார்த்தையை பிடிச்சிட்டோம். எப்பெல்லாம் சபை கூடி வருவதற்கு தெய்வம் நமக்கு திட்டம் கொடுக்கிறாரோ, வாரத்துல எத்தனை நாள்? 7 நாள். அது எந்த மதத்தை சேர்ந்தவங்களா இருந்தாலும் எல்லாருக்குமே வாரத்துல எத்தனை நாள் தான்? 7 நாள் தான். அதுல முதல் நாள் என்னங்க? ஞாயிற்றுக்கிழமை. வாரத்தின் முதலாம் நாளிலே, முதல் நூற்றாண்டிலே புதிய ஏற்பாட்டு சத்திய மார்க்க சபை கூடியது. அதத்தான் இன்னைக்கு எல்லாரும் என்ன பண்றோம்? தொடர்ந்து செய்து கொண்டு வருகிறோம். வாரத்தை எங்க துவங்கணும்? தேவ சமூகத்துல சபையா கூடி வந்துதான் ஆரம்பிக்கணும். பாருங்க, புறஜாதி மக்களை பாருங்க, எதை செஞ்சாலும் முதல்ல யாருக்கு இடம் கொடுக்கறாங்க? தெய்வம் அல்லாது இருந்தாலும் தெய்வமாக கருதி அதை முன்னால வச்சுட்டு தான் எந்த வேலையுமே துவங்குவாங்க. கோடி ரூபாய் வந்தாலும் சரி. ஏன் தேவ ஜனமாக இருக்கிற நாம வாரத்தின் முதலாம் நாள தெய்வத்துக்காக தேவ சமூகத்துல செலவழிக்க வேண்டிய அந்த நாளை ஏன் உலகத்துக்கு கொடுக்கணும்? நாம வாரத்தின் முதலாம் நாள உலகத்துக்கு கொடுக்கிறோம் அப்படின்னா குருட்டுத்தன்மையிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். என்ன நன்மை? மனக்கண்கள் திறக்கணும். கண் திறக்கப்பட்டவன் விளம்புகிறதாவது எழுதியிருக்கா இல்லையா? உலக மக்கள் புது வருஷம் வந்தா நிறைய தீர்மானங்கள் எடுப்பாங்க. என்ன எடுப்பாங்க? இனிமே காலையில நான் 6 மணிக்கு எழுந்திருப்பேன், 12 காப்பிய 2 காப்பியா சுருக்குவேன், இனி தினம் குளிப்பேன். அவங்க எடுக்கிற தீர்மானங்கள், ரெசல்யூஷன் என்னென்னமோ எடுக்கிறாங்க. ஆனா இதனால யாருக்கு நன்மை? இதனால என்ன பெரிய மாற்றம்? இதனால என்ன பெரிய வளர்ச்சி? இதனால என்ன பெரிய ஆசீர்வாதம்? ஏதோ உடம்புக்கு சில நன்மைகள் இருக்கலாம். தெய்வீக மாற்றமோ கவனிக்கணும் எல்லாரும். தெய்வீக ஆசீர்வாதமோ ஏதாவது கிடைச்சிருமா? ஒண்ணுமே இல்ல. கிறிஸ்தவ மக்களை எடுத்துக்கங்க, அவர்களும் சில தீர்மானங்கள் எல்லாம் எடுக்கிறாங்க. ஜனவரி 1ஆம் தேதி வந்துட்டா, ஆனா 2ஆம் தேதி வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்க, பழைய ஆளா மாறிடும்.
தீர்மானம் எல்லாம் எத்தனாம் தேதி தான்? 1ஆம் தேதி தான். என்ன தீர்மானம் எல்லாம் எடுக்கிறாங்களோ அது அவங்களுக்கு தான் வெளிச்சம். 2ஆம் தேதியே கிறிஸ்துவனுடைய தீர்மானங்கள் எல்லாம் தவிடு ஓடி ஒண்ணு இல்லாம போயிடும். ஏதோ சில பேர் வைராக்கியமா 3ஆம் தேதி 4ஆம் தேதி வரை கொண்டு போவாங்க, ரொம்ப ஸ்பீடா. சடன் பிரேக், அவ்வளவு முடிஞ்சு போச்சு. ஆனா சத்திய மார்க்கத்தாரா இருக்கக்கூடிய நீங்களும் நானும் இன்றைக்கு புது வருடங்கிற ஒரு கணக்குல இல்ல, நாம ஒரு நல்ல தீர்மானம் எடுக்கணும். என்ன அந்த நல்ல தீர்மானம் அப்படின்னா, தேவனுக்கும் எனக்கும் என்னங்க இருக்க வேண்டிய ஐக்கியம். தேவனுக்கு எனக்கு என்ன இருக்கணும்? ஐக்கியம், உறவு, நெருக்கம் இனி அதிகமாக இருக்க வேண்டும். நல்ல முடிவெடுக்கணும். உலகத்தோட நீங்க எவ்வளவு நெருங்குறீங்களோ அவ்வளவு கேட்டுக்கு உங்களை கொண்டு போகும். தெய்வத்தோட எவ்வளவு நெருங்கி உறவா ஐக்கியமா இருக்கிறீங்களோ அத்தனையும் உங்களுக்கு ஜீவனாக மாறும். நல்ல தீர்மானம் இருக்கணும். தேவனோடு ஐக்கியப்பட, உறவு வைக்க, நெருங்கி வாழ சிறந்த ஒன்று தேவனுடைய வார்த்தை. என்னங்க? தேவனுடைய வார்த்தை. நம்ம தீர்மானம் என்னவா இருக்கணும் அப்படின்னா, இதுவரைக்கும் இல்லாத அளவிற்கு இனி வருகிற காலங்களிலே நான் தேவனுடைய வார்த்தையின் மூலமாக தேவனோடு தனிப்பட்ட, குடும்ப, பொது, வேலை, ஊழிய வாழ்க்கையிலே அதிகமான ஐக்கியம் கொள்வேன். எத்தனை பேரு கவனிக்கிறீங்கன்னு எனக்கு தெரியல. நல்ல தெளிவா இருக்கணும். இல்லன்னா பிசாசு நம்ம வாழ்க்கையில விளையாண்டுருவோம், நம்மள குருடாக்கிடுவோம், நம்மள குற்றங்களுக்குள்ள வழி நடத்திடுவோம். பார்க்க நல்லா இருக்க மாதிரி இருப்போம், வெளியே அதெல்லாம் தெரியாது. நம்மள பிசாசு வஞ்சித்துருவோம். கடந்த வருடம் வரையில நம்ம தேவ சமூகத்துல 365 நாட்கள்ல எத்தனை முறை ஆராதனை பண்ணணும். ஆனா இந்த வருடம் நான் எத்தனை முறை ஆராதனை பண்ண போறேன்? தேவனோடு எனக்கு இருக்க வேண்டிய ஐக்கியம், ஆராதனை. சங்கீதக்காரன் சொல்றான், உம்முடைய நீதி நியாயங்களின் நிமித்தம் ஒரே நாளில் 7 தரம் துதிப்பேன். ஒரு நாளைக்கு ஆராதனைக்காக தேவ சமூகத்துல எத்தனை நேரம் உட்காரலாம்னு சங்கீதக்காரன் சொல்லி வச்சிருக்கிறான், அல்லது சங்கீதக்காரன் மூலமா ஆவியானவர் சொல்லி வச்சிருக்கிறாரு. 7 தரம். அப்படியே 7 365 பெருகி ஆன்சர் போட்டுக்கங்க. கடந்த வருஷம் எத்தனை முறை ஆராதனை செய்ய உட்கார்ந்தீங்க, இந்த வருஷம் எத்தனை தடவை செய்ய போறீங்க? தீர்மானம் எடுங்க. அதே சங்கீதக்காரன் தான் சொல்றான், அந்தி சந்தி மத்தியான வேளைகளிலே தியானம் பண்ணி முறையிடுவே. 2 காரியங்களை சொல்றாங்க. 1 தியானம், 2 முறையிடுதல், ஜெபம். கடந்த 2023 365 நாள்ல இத்தனை முறை தியானம் பண்ணீங்க ஒரு நாள். இந்த 2024 எத்தனை முறை தியானம் பண்ண போறீங்க? தீர்மானம் இருக்கு. எத்தனை முறை ஜெபம் பண்ணீங்க? இந்த வருஷத்துல எத்தனை முறை ஜெபம் பண்ண போறீங்க? தீர்மானம் எடுங்க. அரிசி இல்ல, பருப்பு இல்ல, ஆண்டவரே போன வருஷம் மூட்டை தான் தந்தீங்க, இந்த வருஷம் குடோனே தாங்க ஆண்டவரே. என்ன ஜெபிக்கணும், எப்படி ஜெபிக்கணும், கருத்தா முடிவு பண்ணுங்க.
சோ இப்படி எல்லாம் ஆராதனை, தியானம், ஜெபங்கிற அடிப்படையில இந்த வருஷத்துல தேவனோட நாம் அதிகமா என்ன செய்யணும்? ஐக்கியப்படும். இத தனிப்பட்ட வாழ்க்கையில செய்யணும், குடும்ப வாழ்க்கையில செய்யணும், அப்புறம் பொது சபை வாழ்க்கையில செய்யணும். அடுத்தபடியாக வேத ஆராய்ச்சின்னு ஒண்ணு இருக்கு. என்னங்க? வேத ஆராய்ச்சி வகுப்புன்னு ஒண்ணு இருக்கு. போன வருஷம் 2023 எனக்கு அப்படி ஒரு வாய்ப்பை தெய்வம் கொடுத்தாரு. அதுல நான் ஐக்கியப்பட்டேனா, அதுல நான் பங்கு பெற்றேனா, அதுல நான் படிச்சேனா, சரி ஏதோ சில தவிர்க்கப்பட்டது, சில பங்கு பெற முடியல, சில விட்டுட்டோம். இந்த வருடம் என்ன பண்ண போறீங்க? ஒன்னோ ரெண்டோ கத்தரி சித்தமானால் போதனை வகுப்பு ஆரம்பிச்சாங்க அப்படின்னா அதை நான் விடாம என்ன செய்யணும்? பங்கெடுத்து ஐக்கியப்படும். அடுத்தபடியா நம்முடைய தீர்மானம் என்னவா இருக்கணும் அப்படின்னா, ரட்சிக்கப்படாதவர்கள், ரட்சிக்கப்பட்டவர்கள். 5வது காரியம் சொல்றேன். ரட்சிக்கப்படாதவர்கள், ரட்சிக்கப்பட்டவர்கள். ரட்சிப்பை மையமாக கொண்ட காரியம். போன வருஷம் எந்த அளவுக்கு இருந்துச்சு, இந்த வருஷம் எந்த அளவுக்கு இருந்துச்சு? ரட்சிக்கப்படாதவங்க இந்த வருஷம் ரட்சிக்கப்படணும். ரட்சிக்கப்பட்டவங்க இந்த வருடம் போன வருடத்தை விட கடந்து போக பயிற்சி எடுக்கணும். நம்முடைய வாழ்க்கை என்பது ரட்சிப்பை நிறைவேற்றுகிற வாழ்க்கை. நம்முடைய வாழ்க்கை என்ன வாழ்க்கை? கடந்து போக வேண்டும். இந்த வருஷம் அதுக்காக நான் என்ன தீர்மானம் பண்றேன்? போன வருஷம் நம்ம பிசினஸ் பண்றோம், மாசம் 1 லட்சம் ரூபாய் ஒரு வருமானம் கிடைச்சது, லாபம் கிடைச்சதுன்னு வச்சுக்கோங்க. இந்த வருஷம் கர்த்தர் உங்களுக்கு 50,000 கொடுத்தாருன்னா சந்தோஷமா இருக்குமா? போன வருஷம் 1 லட்சம் கொடுத்துட்டு இந்த வருஷம் 50,000 கொடுக்கறீங்களா? போன வருஷமே 10ஆம இருந்துச்சு. நிறைய வரியெல்லாம் என்ன பண்ணிட்டாரு? ஏற்றி விட்டுட்டாரு. இந்த வருஷம் என்ன பண்ண போறாரோ? 50 ஆக்கிட்டீங்களா? ஆண்டவரை கேட்பீங்களா? கேட்க மாட்டீங்களா? அது மட்டும் வளரணும்னு நினைக்கிறமே, பெருகணும்னு நினைக்கிறமே, நிறைய கிடைக்கணும்னு நினைக்கிறமே. ஏன் இந்த வருஷம் ரட்சிப்புல கடந்து போகிறதுல இன்னும் அதிகமா கடந்து போகணும்னு நினைக்க வேண்டாமா? நினைக்கலாமா வேண்டாமா? அடுத்தபடியாக சுவிசேஷ சத்தியம். என்ன சத்தியம்? போன வருஷம் நான் எவ்வளவு பேருக்கு சுவிசேஷம் சொன்னேன்? எனக்கு யாராவது ஒருத்தர் சுவிசேஷம் சொல்லாம இருந்திருந்தா அல்ல, யோசிச்சு பாரு. எனக்கு யாராவது ஒருத்தர் சுவிசேஷம் சொல்லாம இருந்திருந்தா இன்னைக்கு என் நிலைமை என்ன? இன்னைக்கு நாசில இருந்து சுவாசம் போச்சுன்னா என் நிலைமை என்ன? எத்தனை பேருக்கு நான் சுவிசேஷம் சொல்லி இருக்கிறேன், சொல்லணும். போன வருஷம் எத்தனை பேருக்கு சொன்னேன், இந்த வருஷம் எத்தனை பேருக்கு சொல்ல போறேன்? இதெல்லாம் என்ன எடுக்கணும்? சார், பறந்து காக்கிற பட்சியை போல கர்த்தர் காக்கிறவர் அப்படி எல்லாம் பேசுவீங்கன்னு பார்த்தேன். 1ஆம் தேதி அதுமா எங்களெல்லாம் கூப்பிட்டு வச்சு சுருக்குல குத்துறீங்களே. நான் குத்தலைங்க, இதெல்லாம் சொல்லணும்னு துளி கூட யோசிக்கலைங்க. இந்த நேரம் ஆவியானவர் என்ன பண்றாரு? உணர்த்தினதை பேசிக் கொண்டிருக்கிறேன். நான் வேற யோசிச்சிருவாங்க, அது எதுவுமே கிடைக்கல. நீ யோசிச்சதெல்லாம் போதும்பா, நான் உணர்த்துறத சொல்லுன்னு எனக்கு உணர்த்துற. சுவிசேஷம் நான் சொல்கிறேனா? என் தேவனுடைய நாம மகிமைக்காக இந்த வருடத்திலே சொல்ல தீர்மானிக்கிறேனா? எத்தனை காரியம்? 6 காரியம் எழுதியாச்சா? இப்ப 7வது காரியம். 7வது காரியம், கடந்த 2023 தேவனுக்காக உடன் வேலையாக நான் என்ன செஞ்சேன்? அவருடைய ராஜ்யத்துக்கு நான் என்ன செஞ்சேன்? உடன் வேலையா ஊழியத்தின் அடிப்படையில்
விசுவாசியும் ஊழியம் செய்யலாம், விசுவாசிக்கும் பொறுப்பு இருக்கு. இந்த 2024 தேவனுக்காக, தேவனுடைய ராஜ்யத்துக்காக உடன் வேலையாளா நான் என்ன செய்கிறேன்? தீர்மானம் எடுங்க. தேவனுக்கு மகிமையாக நடந்து கொள்ளுங்கள். எல்லாம் ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? ஒரு ஓசியானா சொல்லலாமா? ஒரு ஸ்தோத்திரம் சொல்லலாமா? எப்போதும் மூன்றாவது பகுதியாக இருக்கக்கூடிய மகா பரிசுத்த ஸ்தலத்திலே சத்திய தேவ செய்தியை நாம் கேட்க போகிறோம். சத்திய தேவ செய்தியினுடைய தலைப்பு வருஷம் முழுமையை குறித்த சத்தியம். ஆதார வசனம் உபாகமம் 11:12. வசனத்தை வாசிக்க கேட்போமா? அதுவும் தேவனாகிய கர்த்தர் விசாரிக்கிற தேசம். வருஷத்தின் துவக்கம் முதல் வருஷத்தின் முடிவு மட்டும் எப்பொழுதும் தேவனாகிய கர்த்தரின் கண்கள் அதன் மேல் வைக்கப்பட்டது. ஆமென். நேற்றைய தினத்துல, அதாவது 2023 கடைசி நாள்ல, வாரத்தின் முதலாம் நாள்ல இதே வசனத்தை சத்திய தேவ செய்திக்காக நாம வாசிக்க கேட்டோம். நாம் வாசித்த அந்த வசனத்திலிருந்து கானான் தேசம் கர்த்தர் விசாரிக்கிற தேசம் இந்த தலைப்புல நாம சத்திய தேவ செய்தியை கேட்டோம். இந்த வசனத்துல 3 சத்தியம் இருக்கு. ஒன்று, கானான் தேசம் கர்த்தர் விசாரிக்கிற தேசம். 2, வருஷத்தின் துவக்கம். 3, வருஷத்தின் முடிவு. வருஷத்தின் துவக்கமா இருக்கட்டும், வருஷத்தின் முடிவா இருக்கட்டும், எப்பொழுதும் உன் தேவனாகிய கர்த்தரின் கண்கள் அதன் மேல் வைக்கப்பட்டிருக்கும். இந்த 2 தலைப்பையும் இன்னைக்கு ஒரே தலைப்பாதான் வருஷத்தின் முழுமையை குறித்த சத்தியம்னு தலைப்பா நம்ம எடுத்துக்கிட்டோம். இதற்குள்ள ஒவ்வொரு தலைப்பா என்ன எடுத்துக்கிறோம் அப்படின்னா, எழுதுங்க. தேவனாகிய கர்த்தரின் கண்கள் எப்பொழுதும் வைக்கப்பட்டிருக்கும். தலைப்பு ரொம்ப நீளங்கிறதுனால முடிஞ்ச அளவுக்கு சுருக்கி இருக்க. இந்த ஒவ்வொரு தலைப்புக்கான வசனங்களை சொல்றேன், எல்லாரும் குறிங்க. சங்கீதம் 11:4. 2 நாளாகமம் 16:9. சகரியா 4:10. ஏசாயா 3:8. நீதிமொழிகள் 5:21. 1 பேதுரு 3:12. கடைசி வசனம் நீதிமொழிகள் 4:21. கண்களை மூடுவோமா? எல்லாரும் கண்களை மூடுவோம். சத்திய தேவ செய்தி நமக்குள்ள எழுதி வைக்கப்பட செவிக்க போக, சத்திய தகப்பனே, சத்திய குமாரனே, சத்திய ஆவியானவரே, உடைய தெய்வீக நாமங்களை துதிக்கிறோம். ஜனவரி 1ஆம் நாள், ஆங்கில புத்தாண்டின் முதலாம் நாள், எங்கள் எல்லாருடைய இருதயங்களையும் உடைய உடன்படிக்கை பெட்டியாக பாவிக்கிற இந்த நாளிலே உமக்கு கோடாகோடி நன்றி செலுத்துகிறோம். இன்றைக்கும் உடைய ராஜாங்கம், ராஜரீகம் வெளிப்பட உண்மையே தொழுது சேவிக்கிறோம். வருஷம் முழுமையை குறித்த சத்தியத்திலே எங்கள் தேவனாகிய கர்த்தரின் கண்கள் எப்பொழுதும் வைக்கப்பட்டிருக்கும் என்கிற உப தலைப்பினை நாங்கள் அறிந்து கொள்ள, நாங்கள் உணர்ந்து கொள்ள
இந்த சத்தியத்தை எங்களுடைய வாழ்க்கையிலே நடப்பிக்க எங்களுக்கு தேவையான வெளிப்பாட்டினை கொடுப்பீராக. எங்கள் இருதயங்களிலே உடைய சத்தியத்தை நிறைப்பீராக. 4:12, 5:14 ஒப்புக்கொள்ளுங்கள். சத்திய இயேசுவின் நாமத்தில் சத்திய ஆவியானவரின் துணையோடு செபிக்கிறோம் சத்தியமுள்ள பிதாவே, ஆமென். சத்திய வார்த்தையாகிய பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியானவராயிருக்கிற தேவனுடைய தெய்வீக நாமத்திற்கு சகல துதியும் கனமும் மகிமையும் உண்டாவதாக. ஆமென். பிதாவாகிய தேவனுடைய இரக்கமும் குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவனுடைய கிருபையும் பரிசுத்த ஆவியானவருடைய சமாதானமும் தேவனுடைய வார்த்தையினால் நமக்கு உண்டாவதாக. ஆமென். சத்தியத்திற்குள் அன்பானவர்களே, புது வருட ஆராதனை என்று, புது வருட நாள் என்று இந்த நாளை கிறிஸ்தவ மக்களும் உலக மக்களும் அனுசரித்து வருகின்றனர். உலக மக்களை பொறுத்தவரையில் புது வருடத்திற்காக அறிக்கைகளை சமர்ப்பிப்பார்கள். இந்த ஆண்டு செழிப்பா இருக்கட்டும், இந்த ஆண்டு அன்பு மலரட்டும், இந்த ஆண்டு இன பாகுபாடு களையட்டும். இப்படி ஆளாளுக்கு புது வருடத்துல உலக மக்கள் என்ன கொடுப்பாங்க? அறிக்கை கொடுப்பாங்க. தங்களை தலைவராக, தங்களை மேலோங்க செய்ய இப்படி ஒரு அறிக்கையை கொடுப்பாங்க. இப்படி ஒரு அறிக்கையை கொடுக்கிறதுனால அது நிறைவேறியதா? கவனிங்க, இப்படி ஒரு அறிக்கையை கொடுக்கிறதுனால இது நிறைவேறிடுமா? எவ்வளவு பெரிய தலைவர் சொன்னாலும் அன்பு மலரட்டும்னு சொன்னா அன்பு மலர்ந்துருமா? இல்ல. கிறிஸ்தவ மக்களை பொறுத்த வரையில இன்னைக்கு எங்க பார்த்தாலும் மிட் நைட்ல, நேத்து, இன்னைக்கு இல்ல நேத்து, எல்லாரும் புது வருட ஆராதனை என்ன பண்ணிருப்பாங்க? பழைய வருடமும் புதிய வருடமும் இணைகிற அப்படிங்கிற மாதிரி அது ஒரு கொண்டாட்டமா ஆராதனையை நடத்தி இருப்பாங்க. எல்லாரும் ரொம்ப சந்தோஷமா இருந்திருப்பாங்க. அந்த புது வருட ஆராதனையில தேவனுடைய ஊழியர்கள், அதாவது கிறிஸ்தவ ஊழியர்கள், அவருடைய பிரசங்கம் எப்படி இருக்கும் அப்படின்னா, உயர பறந்திடுவாய், என்னது, கீழாவாமல் மேலாவாய், வாலாகாமல் தலையாவாய். இது நிறைய இருக்கு. இந்த மாதிரி ஏதாவது ஒரு வசனத்தை எடுத்துக்கிட்டு கிறிஸ்தவ ஊழியர்கள் தங்களுடைய பிரசங்கத்தை என்ன பண்ணியிருப்பாங்க? பேசி இருப்பாங்க. இத கேட்ட ஜனங்களுடைய நம்பிக்கை என்னவா இருக்கும்? 2024 முழுசும் நான் உயர பறக்க போறேன், 2024 முழுசும் நான் மேலாவேன், 2024 வருஷம் முழுவதும் நான் தலையாவேன். இப்படி ஒரு பிரசங்கம் பண்ணிட்டதுனால, இப்படி எல்லாம் ஊழியக்காரர்கள் சொல்லுவதனால நம்ம வாழ்க்கையில எல்லாம் வந்துருமா? கிறிஸ்தவர்கள் சொல்லுவதனாலே கிறிஸ்தவருடைய வாழ்க்கை மேன்மைப்பட்டு விடுமா? அதனால உலக மக்கள் சொல்ற மாதிரி நம்ம எதையும் பொது வருடத்துல என்ன பண்ண போறதில்ல, சொல்ல போறதில்ல. கிறிஸ்தவ ஊழியர்கள் சொல்ல போற மாதிரி நம்ம சபையில எதுவும் என்ன பண்ண போறதில்ல, சொல்ல போறதில்ல. இன்றைக்கு சத்திய தேவ செய்தியாக சத்திய மார்க்க சபையினருக்கு ஆவியானவர் நமக்கு என்ன கொடுக்க போகிறார் என்பதை நாம் சத்தியத்தின் அடிப்படையிலே கேட்க போகிறோம். தேவனுக்கு மகிமையா ஒரு ஓசியானா சொல்லுவோமா? தேவனுக்கு மகிமையா ஒரு ஸ்தோத்திரம் சொல்லுவோமா? நாம் எழுதிக் கொண்ட தலைப்பின் அடிப்படையில, தேவனாகிய கர்த்தரின் கண்கள் அவர் விசாரிக்கிற கானான் தேசத்திலே
எப்பொழுதும் வைக்கப்பட்டிருக்கும். கானான் தேசம்னா என்னன்னு நேற்று பிரசங்கத்துல கேட்டோம். ஒன்று, பூமியில ஒரு இடம் கானான் தேசம் ஒண்ணு இருக்கு. உலக வரைபடத்துல இருக்கிறத நம்ம பார்க்கிறோம். அது ஒண்ணு. எகிப்திலிருந்து தேவன் கொண்டு போய் அந்த கானான் தேசத்துல இஸ்ரவேலரை சேர்த்தாங்க. அந்த கானானா ஒரு கானானா நம்ம புரிஞ்சுக்கிறோம் லிட்டரலா. இரண்டாவது கானான் எங்க? சத்திய மார்க்க சபை, தேவனுடைய சபை. மூன்றாவது கானான் என்னங்க? பரம கானான் அல்லது நித்திய கானான். கர்த்தர் விசாரிக்கிற தேசம் ஒரு பக்கம் பிரசங்கமா கேட்டிருந்தாலும் கர்த்தர் விசாரிக்கிற கானான் தேசத்தின் மேல் தேவனாகிய கர்த்தருடைய கண்கள் வைக்கப்பட்டிருக்கும் என்று எழுதவில்லை, எப்பொழுதும் வைக்கப்பட்டிருக்கும். ஒரு காலகட்டத்துல நவீன வளர்ச்சி எல்லாம் இல்ல. அந்த காலகட்டம்லாம் வேற மாதிரி இருந்துச்சு, நல்லாவே இருந்துச்சு. இன்றைய காலகட்டம் நவீன வளர்ச்சி பெருகிடுச்சு. இப்பெல்லாம் எங்க பார்த்தாலும் என்ன கேமரா? சிசிடிவி கேமரா. நமக்கே தெரியாத 1000 கேமரால நம்ம பதிவாயிருப்போம். நம்ம எங்கெங்கயோ போறோம் வரோம் பாத்தீங்களா, அவங்க வீடுகள்ல, அவங்க கடைகள்ல, அவங்களுடைய அலுவலகங்கள்ல அங்கங்க பார்த்தா நம்ம என்ன ஆயிருப்போம்? பதிவாயிருப்போம். அப்பெல்லாம் ரோட்ல நடக்க பயமா இருக்கு. என்னன்னா மிஸ்யூஸ் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்ல வர. தப்பு பண்ணாதவங்களுக்கு என்ன வேண்டியது இல்ல, பயம் வேண்டியது இல்ல. இப்ப எங்க பார்த்தாலும் கேமரா வந்துருச்சு. இன்னும் வருங்காலங்களில் இது வேற மாதிரி போயிட்டே இருக்கும். இந்த கேமரா எல்லாம் இப்பதான் வந்துச்சு. ஆனா ஹெவன்லி கேமரா, பரலோக கேமரா. இஸ்ரவேலுடைய வாழ்க்கையில இஸ்ரவேல் கானானே போகல. போறதுக்கு முன்னாடியே சொல்றாரு, நீ கானான் போக போற, ஆனா அங்க என்ன வைக்க போறேன்? சிசிடிவி கேமரா, ஹெவன்லி கேமரா வைக்க போறேன். அது வருஷம் ஆரம்பிக்கிறதுல இருந்து வருஷம் முழுசும் அந்த கேமரா என்ன செய்யும்? பிக்ஸ் ஆகி இருக்கும். இப்ப இங்க கூட கேமரா அங்கங்க வைக்கிறாங்க. ஏடிஎம்ல எல்லாம் என்ன வைக்கிறாங்க? கேமரா வைக்கிறாங்க. வந்தவனும் முதல்ல கேமராவை தான் உடைக்கிறான். கேமரா உடைக்கும் போது முகத்தை மறைச்சுக்கிறான். உடைச்சதுக்கு அப்புறம் இது வேற டிஸ்டர்பன்ஸா இருக்கு அப்படின்னு சொல்லி தூக்கி போட்டு அவன் வேலையை பார்த்துட்டு போயிட்டே இருக்கான். இந்த கேமராவை யாரும் உடைக்க முடியாது. இந்த கேமராவை யாரும் ஒன்னும் பண்ண முடியாது. சில பேர் என்னதான் பண்றான்? ஒரு துணியை மட்டும் தூக்கி போட்டுறான். இந்த கேமரால எந்த துணியும் தூக்கி போட முடியாது. இந்த கேமரா ரொம்ப உயரத்தில் இருக்கு. இந்த கேமரா ரொம்ப முக்கியமான கேமரா, தேவனுடைய கண்கள். இந்த கண்களை குறிச்சுதான் இன்னைக்கு சத்தியத்தை என்ன பண்ண போறோம்? கேட்க போறோம். 2024 ஜனவரி 1 ஆரம்பிச்சுது. 2024 ஜனவரி 1 ஆரம்பிச்ச மாதிரி இருக்குது. 2024 டிசம்பர் 31 அதிவேகமா என்ன பண்ணிரும்? ஓடிரும். இந்த கேமரா என்ன பண்ணுது? இந்த கேமராவை நம்ம எப்படி பார்க்கணும், இந்த கேமராவை வச்சு நம்ம எப்படி வாழணுங்கிறத நாம முடிவு பண்ண போகிறோம். இப்ப ஜாக்கிரதையா கவனமா கேட்போம். சங்கீதம் 11:4. கர்த்தர் தம்முடைய பரிசுத்த ஆலயத்தில் இருக்கிறார். கர்த்தருடைய சிங்காசனம் பரலோகத்தில் இருக்கிறது. அவருடைய கண்கள் பழுவத்தை பார்க்கிறது. அவருடைய இமைகள் அவர்களை சோதித்தருகிறது. கர்த்தர் எங்க இருக்கிறாரா? அவருக்கு பரிசுத்த ஆலயம் இருக்கு, அங்க இருக்கிறாரு. கர்த்தருடைய சிங்காசனம் எங்க இருக்கு? அப்படியானால் பரலோகத்துல அவருடைய பரிசுத்த ஆலயம் இருக்கு, அங்கதான் அவருடைய சிங்காசனம் இருக்கு. அந்த சிங்காசனத்துல கர்த்தர் வீற்றிருக்கிறாரு. அவருடைய கண்கள் பூமியில இருக்கக்கூடிய மனுபுத்திரரை என்ன பண்ணி கொண்டே இருக்கிறது? பார்த்து கொண்டே இருக்கிறது. ரொம்ப கவனமா இதை விளைவிச்சங்க. கர்த்தருடைய கண்கள் கானான் தேசத்திலே வாழ்ந்த இஸ்ரவேலரை பார்த்தது. கர்த்தருடைய கண்கள்
பரலோகத்துல இருக்கிற பரிசுத்த ஆலயத்துல இருக்கிற சிங்காசனத்துல வீற்றிருக்கிற கர்த்தருடைய கண்கள் புதுச்சேரியில சத்திய மார்க்க சபையாகிய கானாடுல இருக்கிற ஜனவரி 2024 ஒன்றிலே சமூகத்திலே காணப்படுகிற நம்மீதும் பார்க்கிறது. கவனம் தேவை. எதுக்கு பாக்குது? 2 நாளாம் 16:9 உள்ள வாசிக்க கேட்போம். நம்மை பற்றி உத்தம இருதயத்தோடு இருக்கிறவர்களுக்கு நம்முடைய வல்லமையை விளங்கும் பண்ணும்படி கர்த்தருடைய கண்கள் பூமியை உலாவிக் கொண்டிருக்கிறது. இந்த விஷயத்தை அது இல்லாதவராய் இருந்தேன். ஆகையால் இது முதல் கொண்டு உமக்கு இஷ்டங்கள் நேரிடும் என்றார். இந்த வசனத்தை, இந்த பேசேஜ எடுத்து விலக்கி பேசுவதற்கு 3/4 மணி நேரம் குறைஞ்சது தேவைப்படும். இதெல்லாம் அப்புறமே வீடுகள்ல நீங்க பொறுமையா படிச்சு பாருங்க. சுருக்கமா அதுல இருந்து நம்ம என்ன எடுத்துக்கிறோம் அப்படின்னா, கர்த்தரை பற்றி, தெய்வத்தை பற்றி உத்தம இருதயம் வேண்டும். கர்த்தரை பற்றி, தெய்வத்தை பற்றி நமக்கு என்ன வேணும்? உத்தம இருதயம் வேணும். 2024 ஜனவரி 1 ஆரம்பிக்குது. என் தெய்வத்தை பற்றி எனக்கு உத்தம இருதயம் இருக்கிறதா? நிறைய வச்சுக்கோங்க. அப்படிப்பட்டவர்களுக்கு நம்முடைய எதை விளங்க பண்ணும்படி? பரலோகத்துல ராஜரீகம் பண்ணுகிற நம்முடைய தேவனாகிய கர்த்தர், தேவனாகிய பிதா, தேவகுமாரன், தேவ ஆவியானவர் வல்லமையை உடையவராக இருக்கிறார். அந்த வல்லமையை நமக்கு என்ன செய்யணும்? இந்த வருஷத்துல விளங்க பண்ணணும். அங்க கானான் தேசத்துல இஸ்ரவேலருக்கு விளங்க பண்ணி இருக்கிறாரு. இந்த கானான்ல, இந்த சத்திய மார்க்க சபையில இந்த வருஷத்துல உங்களுக்கு எனக்கும் அவர் தம்முடைய வல்லமையை விளங்க பண்ணணும்னா அவரை பற்றி நமக்கு என்ன இருதயம் இருக்கணும்? உத்தம இருதயம். சங்கீதம் 1:1 ஒத்துவசனமா வேணா குறிச்சிக்க, வாசிக்க வேண்டாம், நேரம் இல்ல. நமக்கு உத்தமம் வேணும். கர்த்தருடைய கண்கள் பூமி எங்கும் உலாவிக் கொண்டிருக்கிறது. கர்த்தருடைய கண்கள் எங்கெல்லாம் உலாவுது? இந்த இத்தினோடு சபையில இருக்கிற கொஞ்சம் பேரு நம்ம மேல உலாவாதா? உலாவுமா? உலாவாதா? ஜாக்கிரதை. இந்த வருஷம் முழுவதும் நம்ம மேல கர்த்தருடைய கண்கள் உலாவும். அவர் கண்கள் என் மீது உலாவிக் கொண்டிருக்கிறபடியா நான் அவருக்கு முன்பாக உத்தம இருதயமாக வாழ்ந்து அவருடைய வல்லமை என் மீது விளங்க வாழ்க்கை நடத்த வேண்டும். அடுத்த வசனம். ஆமாங்க, அது வேற ஒரு நோக்கத்தோட அங்க எழுதி இருக்கு. இந்த முதல் நாள நம்ம அப்படி ஆரம்பத்தின் நாளா கூட எடுத்துக்கிறோம். தொடர்ந்து வாசிங்க. பூமியெங்கும் சுற்றி பார்த்தவர்களாகிய கர்த்தருடைய 7 கண்களும் இது இன்னொரு விதமான பேசேஜ். அதுக்கு இப்ப நமக்கு நேரம் இல்ல. இந்த வசனத்துல நம்ம என்ன எடுத்துக்கிறோம் அப்படின்னா, கர்த்தருடைய கண்கள் பூமி எங்கும் சுற்றி பார்க்கிறதா. அப்படி சுற்றி பார்க்கக்கூடிய கர்த்தருடைய கண்களுக்கு நம்பர் என்ன போட்டிருக்கு? 7. இதை எப்படி நம்ம விளங்கிக்கணும் அப்படின்னா, அவருடைய கண்கள் பரிபூரணமானது. அவருடைய பரிபூரணமான கண்கள் என்ன பாக்குது. ஜனவரி 1ஆம் தேதி மட்டும் பரிசுத்தவானா பரிசுத்தவாட்டியா இருக்கிறியா? 2024 முழுவதும், வருஷம் முழுவதும் பரிசுத்தவானா பரிசுத்தவாட்டியா வாழ்க்கை நடத்துறியா? அப்படிங்கறது அவருடைய 7 கண்கள், பூரணமான கண்கள் என்ன செய்கிறது? சுத்தி பார்த்துக்கிட்டே இருக்கு. ரொம்ப ஜாக்கிரதை, ரொம்ப கவனம். அடுத்து ஏசாயா 3:8. பூமி எங்கும் உலாவுகிற, பூமி எங்கும் சுற்றி பார்க்கிற கர்த்தருடைய கண்கள் எப்படிப்பட்டது அப்படின்னா, மகிமையின் கண்கள். மகிமையின் கண்கள் என்றால் என்னவென்றால், பட்சிக்கிற அக்கினியாயிருக்கிற கண்கள். நல்லது கெட்டத கவனித்து பார்க்கிற கண்கள். நல்லது கெட்டதுக்கு நியாய தீர்ப்பை கொடுக்கக்கூடிய கண்கள்.
என்ன தெய்வம் பார்க்கிறார். பிள்ளையெல்லாம் வீட்டை விட்டு வெளியே போனதுக்கு அப்புறம் அது 1 மணி நேரமோ 5 மணி நேரமோ வீட்டுக்கு திரும்பி வர்ற வரையில எங்க அம்மா பார்க்கல, எங்க அப்பா பார்க்கல, நண்பர்களோட இருக்கிறேன், அவங்களோட இருக்கிறேன், இவங்களோட இருக்கிறேன், நான் எப்படி வேணா இருக்கலாம். அதே மாதிரி குடும்பத்தை விட்டுட்டு புருஷன் வெளியே தெருவ அங்கங்க போகும்போது என் மனைவி இல்ல, என் பிள்ளை இல்ல, என்னைய கேட்க ஆள் இல்ல, என்னைய பார்க்க யாரும் இல்ல, நான் எப்படி வேணாலும் இருப்பேன், நான் சந்தோஷமா இருப்பேன், உலகம் மாதிரி நானும் வாழ்க்கை நடத்துவேன், இந்த உலகத்துல தானே இருக்கிறேன், அப்படியெல்லாம் எப்படி வேணாலும் இருக்கலாம்னு நினைச்சோம் அப்படின்னா, மனைவி புருஷன் எங்கேயோ போயிட்டாரு, அவரு வர 10 நாள் ஆகும், அதுவரை என் வாழ்க்கையை இஷ்டப்படி நடத்தலாம், என்ன வேணா செய்யலாம், என்னைய கேட்க யாரு இருக்கா, என்னைய பார்க்க யாரு இருக்கா. பட்சிக்கிற அக்னியா இருக்கிற கர்த்தருடைய மகிமையான கண்கள் என்னை எப்போதும் பார்த்து கொண்டிருக்கிறது. தேவ பயம். அடுத்த வசனம் 21. மனுஷனுடைய வழிகள் கர்த்தர் கண்களுக்கு முன்பாக இருக்கிறது. நீங்க எங்கேயும் ஓடி போய் ஒளிய முடியாதுங்க. சமீபத்துல ஏதோ நிகழ்ச்சியில நடக்கிறத சொல்லுவாங்க, யாரும் எங்கேயும் போய் ஓடி ஒளிய முடியாது. அது வேற மாதிரி சொல்லுவாங்க, நமக்கு வரல. ஏன்னா சுத்தி எத்தனை கேமரா இருக்குது, 60 கேமரா இருக்குது அப்படிம்பாங்க. ஸ்தோத்திரம். நீ 6000 கேமரா வச்சாலும் சரி, 6 கோடி கேமரா வச்சாலும் சரி, இந்த மகிமையான கண்களுக்கு இணையாக எதுவும் இல்லை. மனுஷனுடைய வழிகள் கர்த்தருடைய கண்களுக்கு முன்பாக அவருடைய பார்வைக்கு மறைவானது ஒன்றுமில்லை, எல்லாம் வெளியரங்கமாக இருக்கிறது. சோ நம்முடைய தெய்வம் என்ன பண்றாரா, மனுஷனுடைய வழிகள் எல்லாவற்றையும் இடம் போட்டு பாக்குறாராம். சீர்தூக்கி பாக்குறாருன்னா என்ன, அவரை எவ்வளவு நிறுத்து பாத்துக்கிட்டே இருப்பார். நீ எப்படி நடக்கிற, நீ என்ன பண்ற, ஏது பண்ற, பாத்ரூம்ல என்ன பண்ற, ரூம்ல என்ன பண்ற, ஹால்ல என்ன பண்ற, ரோட்ல என்ன பண்ற, வீட்டுல என்ன பண்ற, காட்டுல என்ன பண்ற, எங்க போற வர்ற, அவருக்கு இதேதான் வேலை. ஆனா நம்ம சம்பளம் மட்டும் கொடுக்க மாட்டோம். நம்ம சம்பளம் கொடுக்கறோமோ கொடுக்கலையோ அவரு சம்பளம் கொடுப்பார். பாவத்தின் சம்பளம். அவர் நமக்கு வேலையும் பாக்குறாரு, நமக்கு என்ன கொடுக்கிறாரு, சம்பளமும் கொடுக்கிறாரு. நம்முடைய வழிகளை நாம எப்படி நடந்துக்கிறோங்கிறத சீர்தூக்கி பார்க்கிறார். உங்களுக்கும் சரி எனக்கும் சரி, நமக்கு நம்முடைய வழிகள் எப்படி இருக்க வேண்டும் என்பதை இந்த 1ஆம் நாளிலே சிந்திக்க வேண்டும். ஏதோ சபைக்கு வர்றோம், ஏதோ ஒரு செய்தியை கொடுப்பாங்க, இந்த வருஷம் பூரா நல்லா இருப்போம். நல்லா இருக்கிறதெல்லாம் 2வது 3வது. நீ நன்மை செய்கிறவனாக வாழ்கிறாயா, நீ நல்லது செய்கிறவனாக வாழ்கிறாயா, நீ அநியாயம் செய்யாமல் அநீதி செய்யாமல் நீதி செய்ய உன் வழிகள் சுத்தமாக இருக்கிறதா, இதை என் தெய்வம் தம்முடைய கண்களினாலே பார்க்கிறார். இஸ்ரவேல் தேசத்துல அதெல்லாம் பார்த்திருக்கிறார். அதனாலதான் என்ன பண்ணா ஏது பண்ணா எல்லாத்தையுமே அவர் என்ன பண்றாரு, அதுக்கேத்த மாதிரி செஞ்சுட்டாரு. ஆமா, சில பேர் அப்பப்ப தூக்கிடுவாரு, நீங்க இருக்க வேண்டாம், காணால இருக்க தூக்கிடுவாரு. அவன் செய்யறதுக்கு தகுந்த மாதிரி ஒன்னே வெளியே துரத்துவாரு, இல்லன்னா என்ன பண்ணுவாரு, மூச்சை நிறுத்துவாரு. வெளியே துரத்தணுமா மூச்சை நிறுத்தணுமா, நம்ம வழிகள் எப்படி இருக்கிறதோ அப்படித்தான். அவருடைய கண்கள் பயங்கரமான கண்கள், அவருடைய கண்கள் பட்சிக்கிற கண்கள். பயந்து வாழணும். நம்ம புதிய ஏற்பாட்டுக்கு ஏதாவது இருக்குங்களா? பழைய ஏற்பாட்டை பத்தியே சொல்லிட்டே வரீங்க. புதிய ஏற்பாட்டுல ஏதாவது இப்படி எல்லாம் வசனம் இருக்கா பாஸ்டர்? எங்களை ரொம்ப பயமுறுத்துறீங்களே, கிறிஸ்தவ பாஸ்டர்கள் மாதிரி பழைய ஏற்பாட்டிலே சுத்துறீங்களே. புதிய ஏற்பாட்டுல ஏதாவது வசனம் வாசிங்க, அடுத்த வசனம். பழைய ஏற்பாட்டுல பார்த்தோம் பாருங்க, பூமி எங்கிலும் சுற்றி உலாவுது நம்மை பற்றி அப்படின்லாம், நம்ம இஸ்ரவேலரை பற்றி பூமி எங்கும் அப்படிலாம் பார்த்தோம். நம்ம இங்க பாருங்க, புதிய ஏற்பாட்டு கானானாகிய சத்திய மார்க்க சபையை பற்றி எழுதி இருக்குது, நீதிமான்களை பற்றி எழுதி இருக்கிறது. கர்த்தருடைய கண்கள் நீதிமான்கள் மேல் நோக்கத்தோட பாக்குறாரு. நம்ம எல்லாம் என்ன பண்றோம் ஏது பண்றோம் என்ன பண்றாரு, நோக்கத்தோட பாக்க. நீதிமான்கள் உங்களை என்னையும் அழுக்கா இருந்த, கந்தையா இருந்த, அநீதியா இருந்த உங்களை என்னையும், ஏசாயால இருக்கா இல்லையா, நம்முடைய நீதி எல்லாம் எப்படிப்பட்ட நீதி, அழுக்கான கந்தை. அப்படி இருந்த உங்களை என்னையும் குளிப்பாட்டி சுத்தம் பண்ணி
யாரால? இயேசு கிறிஸ்துவனுடைய சொந்த குமாரனுடைய குற்றமற்ற மாசற்ற விலையேறப்பட்ட ஜீவனால கழுவி, ரோமர் 5 எழுதி இருக்கிற மாதிரி, 1 எழுதி இருக்கிற மாதிரி, உங்களை என்னையும் கொலோசியர் எழுதி இருக்கிறபடி சுத்தமாக்கி சபையில கொண்டு வந்து, சத்தியமாக்க சபையில காணாம கொண்டு வந்து நீதிமானா வச்சிருக்கிறாரு. வச்சதோட விடல, ஜனவரி 1 இருந்து 24 டிசம்பர் 31 வரையில நம்ம மேல நோக்கமாக பார்த்து கொண்டிருக்கிறார். நான் நினைக்கிறது யாருக்கும் தெரியாது, நான் பேசுறது யாருக்கும் தெரியாது, நான் நடக்கிறது யாருக்கும் தெரியாது. அவர் எல்லாம் அறிவா. எப்படின்னு பாருங்களேன், கீழே போட்டு பாருங்க. அவருடைய செவிகள் அவருடைய வேண்டுதல் கவனமாயிருக்கிறது. ஏன் கர்த்தருடைய முகம் தீமை செய்கிறவர்களுக்கு விரோதமாக இருக்கிறது அப்படின்னா, அவருடைய முகத்துலதான் மகிமையின் கண்கள், 7 கண்கள் தேவனாகிய கர்த்தருடைய கண்கள் இருக்கிறது. நாம நீதிமானா நன்மை செய்து வாழ்கிறோமா இல்ல அநீதிமானா தீமை செய்து வாழ்கிறோமா அப்படிங்கறத வருஷத்தின் துவக்கம் முதல் வருஷத்தின் மத்தியிலும் வருஷத்தின் முடிவு வரியந்தம் அவருடைய கண்கள் நீதிமானாகிய என்னை நம்மை பார்க்கிறதே. ஒரு நோக்கத்தோட தான் பாக்குறாரு. ஆண்டனி என்ன அப்படி பாக்குறேன்னு வச்சுங்களேன், பிரசங்கம் பண்றதை விட்டுட்டு என்னைய பாக்குறது தெரியாம போவாஸ் அப்படி பாத்துட்டேன்னு வச்சுங்களேன், பிஸ்கட் பாக்கெட் அமுக்கிறத கொஞ்சம் அப்படி கையெடுப்பாங்க. என்னடா பிரசங்கம் பண்ணிட்டு போக வேண்டியதானே, மத்த நேரத்துல கண்ணை மூடிட்டு பண்றது. நான் பிஸ்கட் பாக்கெட்ல கைய வைக்க போறப்பதான் கண்ணை முடிச்சு பாக்குறது. பார்க்கும் போதே ஒரு நோக்கம். விளையாட்டா பேசுறேன் இதையெல்லாம், ஆனா தெய்வம் பாக்குறாரு நோக்கத்தோட. நோக்கம், அவருடைய நோக்கத்துல நீங்களும் நானும் நன்மை செய்யறோமா தீமை செய்யறோமா, அது தனிப்பட்ட வாழ்க்கையா இருக்கட்டும், குடும்ப வாழ்க்கையா இருக்கட்டும், பொது வாழ்க்கையா இருக்கட்டும், எல்லாத்தையும் பாக்குறாரு. சரி, நம்முடைய வாழ்க்கையில நீதிமானா கர்த்தர் இப்படி எல்லாம் நோக்கம் வச்சு பாக்குறாரு. நான் ஒருபோதும் தீமை செய்யாம நன்மையதான் செய்யணும். என்ன பண்றது? அடுத்த வசனம் எல்லாரும் எடுப்போம். நீதிமொழிகள் 4:21. இதுதான் நம்மளை காப்பாற்றும் கர்த்தருடைய கண்களுக்கு. நீதிமொழிகள் 4:21 எல்லாரும் எடுக்கலாமா? நீதிமொழிகள் 4:21 வந்து யாத்ராமத்துக்கு முன்னாடி இருக்குங்க. யாருக்காவது அப்படி தேடி இல்ல அப்படின்னா மல்லிகாவுக்கு அடுத்து பாருங்களேன், மத்தேயுக்கு முன்னாடி. எடுத்தாச்சுங்களா? எடுத்தாச்சுன்னா ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? ஆமென், ஸ்தோத்திரம். வாசிக்க ஆரம்பிக்கலாம். அவைகள் உன் கண்களை விட்டு இருப்பதாக, அவைகளை உன் இருதயத்துக்குள்ளே காத்துக்கொள். இந்த ஒரு வசனத்தை 1 மணி நேரமா தியானம் பண்ணலாம். இந்த ஒரு வசனத்தை அவ்வளோ ஆழங்களை மறைச்சு வச்சிருக்கிறார். 20ஆம் வசனத்தையும் வாசிங்க யாராவது. தெய்வத்தினுடைய வார்த்தை வசனம், அவைகள் உன் கண்களை விட்டு பிரியாதிருப்பதாக. தெய்வத்தினுடைய வார்த்தையும் வசனமும் வேதமும் நம்ம கண்ணை விட்டு என்ன பண்ணக்கூடாது? புரியக்கூடாது. பாருங்க, ஒரு கேமரால ஒரு போட்டோ எடுத்துட்டோம் அப்படின்னா அந்த போட்டோ எதுக்குள்ள வந்துருது? கேமராக்குள்ள வந்துருது. சோ நம்ம தினம் நம்முடைய வாழ்க்கையில காலையில நேரத்துல தேவ சமூகத்துல எழும்பி நம்முடைய கண்களை கொண்டு போய் வேதத்துல தேவனுடைய வார்த்தையில வசனங்கள்ல வைக்கும் போது அங்க இருக்கிற வசனம் எங்க வந்துடும்? கண்ணுக்குள்ள வந்துடும். கண்ணுக்குள்ள வந்து எங்க போயிடும்? இருதயத்துக்குள்ள போய் தங்கும். கண்ணு வழியா இருதயத்துல போய் தங்கும் போது அதை காத்து கொண்டு இந்த வருஷத்தினுடைய நாட்களை நம்ம வாழ ஆரம்பிச்சோம் அப்படின்னா, இந்த வருஷத்தினுடைய துவக்கம் முதல் மத்தியிலும் கடைசி வரையிலும் கர்த்தருடைய கண்களுக்கு முன்பாக நீங்களும் நானும் அவன் நேசிக்கிற சத்தியவானாக வாழ முடியும். கேட்ட சத்தியம் உங்களையும் என்னையும் இந்த 2024 அவருடைய முகத்திற்கு, அவருடைய கண்களுக்கு, அவருடைய பார்வைக்கு ஏற்ற ஜனமாக வாழ வைக்க வேண்டும். எல்லாரும் எழும்புவோமா? எல்லாரும் எழும்புவோம். சத்திய தேவ செய்தியை நம்ம கேட்டிருக்கிறோம். சத்திய தேவ செய்தி என்பது நம்முடைய இருதயங்கள்ல எழுதி வைக்கப்பட்டிருக்கிறது. எதற்காக? எதற்காக? எதற்காக?
சத்தியவான்களாக நாம் வாழ்க்கை நடத்த வேண்டும். சத்திய தேவனுக்காக நாம வாழ்க்கையை நடத்த வேண்டும். சத்திய தேவனுக்கு முன்பாக நாம் சுத்தவானாக வாழ வேண்டும். சத்திய தேவனுக்கு முன்பாக இந்த ஜனவரி 1 மட்டும் இல்லைங்க, ஜனவரி, பிப்ரவரி, மார்ச்னு சொல்லி டிசம்பர் 31 வரையில வருஷத்தின் துவக்கத்திலிருந்து வருஷத்தின் முழுமைக்கும் கடைசி வரைக்கும் நான் தீமையான வாழ்க்கையை வாழக்கூடாது, நான் நன்மையான வாழ்க்கையை வாழ. என் தெய்வம் பரலோகத்தில் இருக்கிறார், அவருடைய பரிசுத்த ஆலயத்தில் இருக்கிறார். அங்க சிங்காசனத்துல இருந்தாலும் பூமியில இருக்கிற மனுபுத்திரரை அவர் கண்ணோக்கி பார்க்கிறார். அவருடைய கண்கள் தம்மை பற்றி உத்தம இருதயத்தோடு இருக்கிறவர்களுக்கு தம்முடைய வல்லமையை விளங்க பண்ணும்படிக்கு, அதாவது நன்மைகளை செய்யும்படிக்கு பூமி எங்கும் உலாவிக் கொண்டிருக்கிறது. தெய்வம் பரலோகத்தில் இருந்தாலும் தன்னுடைய கண்களை, தன்னுடைய மகிமையான கண்களை பூமி எங்கும் சுற்றி பார்க்கிறாருன்னு சொல்லி எழுதியிருக்கிறது. இன்னும் ஆழமா, இன்னும் தெளிவா புதிய ஏற்பாட்டு காணான புதிய ஏற்பாட்டு சபைய, புதிய ஏற்பாட்டு சபையின் நீதிமானா இருக்கிற என்ன, நீதிமான்களா இருக்கிற நம்மை நோக்கமாக பார்க்கிறாரு. இவனை நீதிமானா மாத்தினேனே, இவனை நீதிமானா மாத்தினேனே, இந்த சபைய நீதிமான்களா வச்சிருக்கிறேனே, இது நீதிமானா வாழ்க்கைய நடக்குதா? ஆத்துமால, ஆவியில, சரீரத்துல குறை இல்லாம, குற்றம் இல்லாம, என் பார்வைக்கு சுத்தமா, பரிசுத்தமா, உத்தமா வாழ்க்கைய நடக்குதா அப்படின்னு அவரு பார்த்துக்கிட்டே இருக்கிறாரு. நான் ஜனவரியில சுத்தமா இருக்கிற மாதிரி, ஜனவரியில நன்மை செய்யற மாதிரி, அப்புறம் பிப்ரவரியில, மார்ச்ல அப்படியே மெல்ல மெல்ல நான் கொஞ்சம் கொஞ்சமா தீமை செய்ய ஆரம்பிச்சேன்னா அதெல்லாம் அவருடைய கண்கள்ல பதிவாகுமே, அதெல்லாம் அவருடைய இருதயத்துக்குள்ள போகுமே, அதையெல்லாம் ஒரு நாளைக்கு அந்த மகிமையான கண்கள், பட்சிக்கிற கண்கள், நியாயம் தீர்க்கிற கண்கள் நியாய தீர்ப்புல கொண்டு வந்து நிறுத்துவே. நான் இன்னைக்கு உணர்த்தப்படணும், நான் இன்னைக்கு எச்சரிக்கை அடையணும், நான் இன்னைக்கு மனம் திரும்ப வேண்டிய காரியம் என்னன்னு பார்க்கணும். எனக்கு இந்த வருஷம் முழுதும் தனிப்பட்ட வாழ்க்கை இருக்கு, எனக்கு இந்த வருஷம் முழுதும் குடும்ப வாழ்க்கை இருக்கு, எனக்கு இந்த வருஷம் முழுதும் பொது வாழ்க்கை இருக்கு, வேலை வாழ்க்கை இருக்கு, ஊழிய வாழ்க்கை இருக்குது. யாரோ எப்படி வேணா வாழ்ந்துட்டு போட்டோம், நான் நீதிமானா ஆக்கப்பட்டிருக்கிறேன். என்னைய நீதிமானா வாழ வைக்க அவர் விரும்புறாரு. நான் அவருக்கு முன்பாக, அவருடைய முகத்துக்கு முன்பாக, அவருடைய கண்களுக்கு முன்பாக, அவருடைய பார்வைக்கு முன்பாக நீதிமானா வாழ வேண்டுமே. என்ன உணர்த்தும் ஆவியானவர் என்று சொல்லி உணர்த்தப்பட்டு ஒரு நல்ல தீர்மானத்துக்குள்ள வரலாமா? இந்த வருஷத்தின் துவக்கத்துல ஒரு நல்ல முடிவு எடுக்கலாமா? இந்த வருஷம் முழுவதும் நான் நீதிமானா உடைய கண்களுக்கு முன்பாக நான் வாழணும் தெய்வமே, எனக்கு நல்ல உணர்வத்தாருன்னு சொல்லலாமா? அப்படி சொன்னோம் அப்படின்னா எல்லாரும் சொன்னோம் அப்படின்னா எல்லாரும் நல்ல தீர்மானம் எடுங்க. அப்படி தீர்மானம் எடுத்து அவங்களை ஒப்பு கொடுங்க. ஒப்பு கொடுக்கிற ஒவ்வொருவருக்காக அவருடைய மேய்ப்பர் அவர்கள் ஜெபம் பண்ணுவாங்க. சத்திய பரிசுத்த ஆவியானவருடைய ஒத்தாசையோடு இந்த வேலையிலும் உங்களுக்கு நாங்கள் பார்க்கிறோம் ஆண்டவரே. இந்த வருடத்தினுடைய துவக்க நாளில கர்த்தாவே, வருடத்தினுடைய முழுமையை குறித்த கர்த்தாவே, கர்த்தருடைய கண்கள் எப்பொழுதும் வைக்கப்பட்டிருக்கிறது. கர்த்தாவே, உடைய நாமங்களுக்கு கோடா கோடி மகிமை செலுத்துகிறோம். சத்தியத்துக்காக கோடா கோடி நன்றி செலுத்துகிறோம். தொழுது சேவிக்கிறோம். நீங்க பரிசுத்த ஆலய, பரலோகத்துல பரிசுத்த ஆலயத்துல இருக்கிறீங்க. மகிமை செலுத்துறோம். ஆலயத்துல சிங்காசனம் வைக்கப்பட்டிருக்கு. சிங்காசனத்திலிருந்து எங்களை நீங்க பார்த்து விளங்க பண்ணதுக்காக நன்றி செலுத்துகிறோம். எங்களை பார்க்கிற பொழுது கர்த்தாவே, ஆண்டவரே உண்மை பற்றியதான உத்தம இருதயம் ஒவ்வொருவருக்கும் காணப்பட வேண்டும். ஆண்டவரே, நீர் எங்களுக்கு உங்களுடைய வல்லமையை விளங்க பண்ணுகிறீங்க. அந்த வல்லமையை கர்த்தாவே அனுதினமும் அறிந்து செயல்பட ஆண்டவரே தொடர்ந்து கர்த்தாவே, ஆண்டவரே கர்த்தருடைய கண்கள் கர்த்தாவே சுற்றி திரிகிறது. ஆண்டவரே, நம்முடைய கண்களுக்கு உங்களுடைய கண்கள் பட்சிக்கிற இருக்கிறது. ஆண்டவரே, கண்களுக்கு
கர்த்தாவே நாங்கள் ஆண்டவரே ஸ்தோத்திர நீதிமான்கள் மேல் கர்த்தருடைய கண்கள் நோக்கமா இருக்கிறது. ஆண்டவரே நீர் ஆண்டவரே எங்கள் மேல் நோக்கமா இருக்கிறீங்க. எங்களுடைய நடக்கைகள், எங்களுடைய எண்ணங்கள், எங்களுடைய வார்த்தைகள் கர்த்தாவே எல்லாவற்றிலும் கர்த்தாவே ஆண்டவரே உமக்கு மகிமையாக ஆண்டவரே நல்ல சுத்த இருதயம், கிருபை அளிக்க முடியாது. தொடர்ந்து கர்த்தாவே அனுதினமும் கர்த்தாவே நம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். உம்முடைய கண்கள் கவனித்து அதற்கு செவி கொடுத்து வார்த்தைகளை விட்டு கண்ணு பிரியாம இருக்கிறான். வருஷத்துல ஆண்டவரே லோகத்துல ஆண்டவரே ஏறெடுக்கப்பட்ட தீர்ப்பான பிறந்த நாள் அப்படியே நடக்கும் முழுதும் கிருபை அளிக்க முடியாது. செய்ய போறதுக்கான நன்றி செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஆவியானுடைய ஒத்தாசையோடு ஜெபிக்கிறோம். எங்கள் ஜீவனம் பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே. ஆமென். ஆமென்.